ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஹேண்ட் கிராஃப்ட், எடப்பாடி, சேலம் மாவட்டம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, கிட்ஸுக்காக லஞ்ச் பேக்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரெண்டும் கலர்ஸ் பாருங்க, லாவெண்டர் வித் லைட் பிங்க்கு, அதாவது பேபி ரோஸு கத்திரிப்பூ கலர். இது வந்து டார்க் ரோஸு வித் ஒயிட்டு. ஃப்ளவர் மட்டும் வேற வேற போட்டிருக்கேன் பாருங்க. கூட எப்படி இருக்குன்னு பாருங்க. இது ரெண்டும் ஒரே வீட்டுக்கு போறது தான். இது வந்துட்டு ஒரு ஆர்டருக்காக தான் ஃபில் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். கூட பாருங்க, இது வந்துட்டு எனக்கு ஸ்வஸ்திக் பிராண்ட் வயர்ல தான் நான் போட்டிருக்கேன். இந்த கூட இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக 2.5 ரோல் வருது. காரணம் 2.5 ரோல் வரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, கைப்பிடி பாருங்க எவ்வளோ நல்லா தின்னா போட்டிருக்கேன். கைப்பிடி நல்லா தின்னா போட்டிருக்கேன். ரெண்டாவது இந்த ஒயர் பாருங்க, நாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நல்லா கெட்டியாக இருக்கும். ஒயர் நல்லா தின்னா இருக்கும் போடுறதுக்கு. நான் வந்துட்டு கைப்பிடி போட்டு லாக் வச்சு குமிழ் வச்சு குச்சி வச்சுருக்கேன். 2 கூடைக்குமே குச்சி வச்சுருக்கேன் பாருங்க. என்னோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும், ஒரு பிசுறு கூட இருக்காது பாருங்க. ரெண்டாவது இந்த கூடைக்கும் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு காமிக்கிறதுக்காகத்தான் இந்த கூடையும் பக்கத்தால் வச்சுருக்கேன். இது வீடியோ போட்டுட்டேன் பாருங்க. அது என்ன சேஞ்சஸ் அப்படின்னா, இங்கே பாருங்க, இதில் வந்துட்டு 4 லைன் போட்டிருக்கேன் இல்லையா. இது வந்துட்டு இப்படி மூடி க்ளோஸ் பண்ணும்போது இந்த இடத்துல இடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பாருங்க, இங்கே வந்து 4 லைன் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கேன்னா, இந்த 4 லைன் வந்துட்டு இந்த கூடையில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த 4 லைன் வந்து இந்த கூடையில் கரெக்டாக அந்த பக்கம் ஒரு நாட்டு இந்த பக்கம் ஒரு நாட்டு விட்டுருக்கேன். மூடுறக்கு கரெக்டாக சௌகரியமாக இருக்கிற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணி நான் போட்டிருக்கேன். உள்ளே பாருங்கள் ஃபேஸ் எப்படி இருக்குன்ட்டு நல்லா நீட்டாக இருக்கும். ஒரு லஞ்ச் பாக்ஸு, வாட்டர் கேனு, அப்புறம் கிளாத்து அல்லது துண்டு கூட போட்டுக்கலாம். நல்லா நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சொருகி இருக்கிறதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு. எவ்வளோ நீட்டாக சொருகியிருக்கேன் பாருங்கள். இது வரைக்கும் இது எண்டு வரைக்கும் வச்சு நான் சொருகியிருக்கேன். அதே மாதிரி இது ஹேண்டில் போட்டது. இது வந்து ஃப்ளவர் சொருகுனது, ஃப்ளவர் சொருகி இந்த குட்டி ஹேண்டில் போட்டது. இதுக்குமே நான் உள்ளே வந்து ஒரு ஒயர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா குட்டீஸுங்க 50 தாட்டி திறப்பாங்க, 50 தாட்டி மூடுவாங்க, பல்லில் கடிப்பாங்க. குட்டீஸுங்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியுமே, என்னென்ன வேலை செய்யணுமோ அவ்வளோ வேலையும் செஞ்சுருவாங்க. அதனால் லாக் வந்து சீக்கிரம் பிஞ்சு போகாத மாதிரி நான் வந்துட்டு அதுக்குமே வந்து ஒயர் கொடுத்து தான் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு இதை பாருங்கள், இதை நாம் இப்படி லாக் போடும்போது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு இது மாதிரி இருக்கா, இங்கே பாருங்கள் நீட்டாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. அதுக்கு தான் வந்துட்டு இதுக்குமே வந்து நான் உள்ள ஒரு ஒயர் கொடுத்து தான் நான் இந்த ஹேண்டில் போட்டிருக்கேன், குட்டி ஹேண்டிலு. இதில் வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு 2.5 ரோல் ஆச்சு இந்த கூடை. இது வந்து எனக்கு 2.25 ஆச்சு. இதுலையே 2.25 அப்படின்னா இது லென்த்லேயும் ஒன்று அதிகமாக வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து வின்த்லேயும் ஒன்று அதிகமாக வச்சுருக்கேன். இது வந்து ப்ராடாக இருக்குது. இது 10 தான் போட்டிருக்கேன். இது வந்துட்டு அடிபாகம் 10 போட்டிருக்கேன். இது 11 போட்டிருக்கேன். இது வந்துட்டு 27 8 24. இது வந்து 23 போட்டிருக்கேன். இது வந்து ஒரு நாட் எச்சா வச்சு 24 போட்டிருக்கேன். இது வந்து 2லேயுமே ஒவ்வொரு நாட் அதிகம். அதே மாதிரி மூடியில் வந்து அதுக்கு 10 லைன் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு 11 லைன் போட்டிருக்கேன். இதுக்கு கோடு கட்டி போட்டிருக்கேன். இதுக்கு அப்படியே ஃபுல்லாக போட்டேன். கைப்பிடி பாருங்கள் நல்லா கெட்டியாக தின்னாக இருக்குது. எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். இது கைப்பிடி. இது 2 கூடையும் ஒரு ஆர்டருக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது பாருங்கள் கூடைங்க, எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தான் இருக்கும். என்னோட ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், நீட்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு கூடைங்க அம்சமாக இருக்குது. இது வந்துட்டு ஸ்வஸ்திக் பிராண்ட் வயரில் போட்டதுனால இன்னும் கூட பார்க்கறதுக்கு நல்லா லுக்காகவும் இருக்குது. இதே வந்துட்டு மற்ற வயசுல எல்லாம் போட்டால் வளவளான்னு இருக்கும். இது அப்படியே கின்னுன்னு நிற்கிது, செங்கல் அடுக்கின மாதிரி பாருங்கள். நல்லா இருக்குது. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல்.